ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன விமன் ஆஃப் த டெட் சீரிஸோடைய செகண்ட் சீசன் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரே வீடியோல மொத்த சீசனையும் போட்டு முடிச்சிருப்பேன் மக்களே. அந்த ஒரு சீசனை பார்த்தாதான் இது புரியுமான்னு கேட்டீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா புரியும். பார்க்கல அப்படின்னாலும் இது கொஞ்சம் வேற கதை மாதிரி போகும். சில விஷயங்கள் மட்டும்தான் மக்களே கனெக்ட் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் சீசனுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்டை யாரோ கொலை பண்றாங்க. ஆக்சிடென்ட் மாதிரி பிளான் பண்ணி கொலையா பண்ணிடுறாங்க. அந்த எல்லா கொலைகாரனையும் தேடி ஹீரோயின் கொலை பண்றாங்க. இப்போ புருஷங்காரனை எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, புருஷங்காரன் ஒரு பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் இறந்து போயிடுவா. ஒரு 5 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு பெண்களை கூட்டிட்டு போயிட்டு நாசம் பண்ணி அவங்களை கொலை பண்ணி அதை வீடியோ போட்டோவா ரெக்கார்டும் பண்ணிக்கிறாங்க. அந்த 5 பேர் பண்ண விஷயத்த ஹீரோயினுடைய புருஷன் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் போலீஸ் அப்படின்றதுனால அவரை கொலை பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு பொண்ணையும் கொலை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோயின் இவங்க எல்லாரையும் இவங்க 5 பேரையும் பக்காவா பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த 5 பேரையும் கொலை பண்ணிட்டு இவங்க மாட்டிக்கூடாது இல்லையா, இவங்க ஒரு ஃபியூனரல் ஹோம் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. டெட் பாடியை அலங்காரம் பண்ணி அடக்கம் பண்ற வரைக்கும் எல்லாமே பண்ணுவாங்க. கொலை பண்ண டெட் பாடியை இவங்க அடக்கம் பண்ணக்கூடிய டெட் பாடிகள் கூட சேர்த்துட்டு கையை காலுன்னு துண்டு துண்டா கட் பண்ணி அப்படி தனித்தனியா புதைச்சிருவாங்க. இந்த 5 பேரும் காணாம போயிட்டாங்க அப்படின்னா போலீஸ் தேடிக்கே இருக்காங்க. கடைசியா இந்த சீரீஸை அப்படியே முடிச்சிருப்பாங்க. இப்போ செகண்ட் சீசனுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போலீஸ் வந்துட்டு வேற ஒரு கேஸுக்காக ஒரு டெட் பாடியை தோண்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோயின் கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த கொலை பண்ணப்பட்டதுல முக்கியமான ஆளுடைய ஒரு ரிங்கு, கை கால் வெட்டப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்குது. இந்த பையன் எப்படி இதுக்குள்ள வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெட்டப்பட்ட பாடி எப்படி இந்த கஃபேன்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயினுடைய பொண்ணை வந்துட்டு யாரோ கடத்திட்டு போறாங்க. இந்த 2 விஷயத்தையும் ஹீரோயின் எப்படி சமாளிச்சாங்க, தன்னுடைய பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை. இந்த சீரிஸை முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எக்கச்சக்கமான ட்விஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சீசன் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க இந்த சீரிஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபரா உங்களுக்கு 399 இருந்தே வாலெட்லாம் கிடைக்க போகுது. பிராண்டட் வாலெட்லாம் 499 கிடைக்க போகுது. பெல்ட்டுமே நீங்க 499 வாங்கிக்க முடியும். பெல்ட் அண்ட் வாலெட் காம்போ உங்களுக்கு 888 கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட 30 to 40% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல இந்த எல்லா ப்ராடக்ட்டும் ஒரிஜினல் லெதர்ல 1 இயர் வாரண்டியோட கிடைக்க போகுது. இதை தாண்டி ஒரு பயங்கர பிரீமியமான ஒரு பிராண்டட் பெல்ட்டும் வாலெட்டும் சேர்த்து உங்களுக்கு காம்போவா 1500க்கு கிடைக்க போகுது மக்களே. பிரீமியமா யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எல்லா டீடைலும் ஷேர் பண்றேன். இப்போ செகண்ட் சீசனுடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பழைய எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புருஷனை அவங்க கொலை பண்ணவங்களை இவங்க எப்படி போயிட்டு தேடி கொலை பண்ணாங்க, இவங்க யாரையோ நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தன்னுடைய உடம்ப நல்லாவே கட்டுக்கோப்பா வச்சுக்கணும், என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு அதுக்கு உடம்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தாடிக்காரன் தான் ஹெல்ப் பண்றாரு, அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின், பொண்ணு, பையன் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்போ தாடிக்கார் வராரு. வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் உடனே பேசணும் அப்படின்னும் போது இவங்க ஒர்க் பிளேஸ்க்கு போறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாண்ட்லருடைய அந்த இதுவை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ டிஎன்ஏ பிரச்சனையா அப்படின்னு சொல்லும் போது சாண்ட்லரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, ஐயோ 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோமே அதுவா, உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நைட்டோட நைட்டா அந்த கிரேவ்யார்டுக்கு போறாங்க. போலீஸ் வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக பள்ளம்லாம் தோண்டி வச்சுட்டு போயிருப்பாங்க. நாளைக்கு ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பனா விட்டு போயிருக்காங்க. இவங்க போயிட்டு அந்த சவப்பெட்டியை மட்டும் ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள இவங்க எட்வினுடைய கை, காலு, உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதுல எதையெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க யாரோ பார்த்துட்டாங்க. யாரோ பாக்குறாங்க, உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரன் அவசரப்படுத்துறான். உண்மையிலேயே யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல, தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அவசரத்துல சில பாடி பார்ட்ஸ் அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நம்ம வேணா திரும்ப போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, எம்மா தாயே, ஏற்கனவே தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்திருக்கோம், திரும்பலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில இந்த விஷயத்தை பத்தி ஏதாவது நியூஸ்ல வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை பார்க்கும்போது நியூஸ்ல எதுவுமே வரல. ஆனா அங்க வந்த போலீஸும் ஃபாரன்சிக் டீமும் உள்ள இருக்க டெட் பாடியை தோண்டி பார்க்கலாம், எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா உள்ளுக்குள்ள இன்னும் எக்ஸ்ட்ரா பாடி பார்ட்ஸ்
போன்ஸ்லாம் இருக்கு, அதையெல்லாம் கலெக்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்தை சேர்ந்தவங்க யாரும் நைட் டைம்ல வந்து அந்த கிரேவியார்ட தோண்டி பார்த்தாங்க, தோண்டி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வேற கொடுத்தாங்களாம். இந்த எல்லா விஷயத்தையும் பாஸுக்கு தெரிய வர இவர் ஒரு சீஃப் போலீஸ் மக்களே, இவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்துட்டு போன சீசன்ல பாஸ்ன்னு சொல்லியிருப்பேன், இந்த சீசன்லயும் பாஸ்னே கூப்பிட்டுக்கிறேன். இப்ப நம்ம விசாரணையை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எக்ஸ்ட்ரா பாடி பார்ட் யாருக்கு சொந்தமானது, இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலான்னு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வந்துட்டு அந்த கையை மட்டும் காமிக்கிறாங்க, வெட்டப்பட்ட அந்த எக்ஸ்ட்ரா கையை காமிக்கிறாங்க. கையில வந்துட்டு ஒரு ரிங் இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினுடைய பசங்க வந்துட்டு வாங்க கல்லறைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது கல்லறைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காவ, ஆமா நேத்து நீங்க தானே சொன்னீங்க தாத்தா அந்த அப்பாவுடைய கல்லறையை போயிட்டு பார்த்துட்டு வரலாம், போயிட்டு ப்ரே பண்ணலான்னு சொன்னீங்க, மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க யோசிக்கிறாங்க, அங்க வேற போலீஸ்லாம் வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தாடிக்காரன், ஏமா நீ போகாதமா அப்படின்னு சொல்றான். இல்ல பசங்களா, அம்மாக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கண்டிப்பா போயிட்டு அந்த வேலையை பார்த்தே ஆகணும், நீங்க போயிட்டு வாங்க, நெக்ஸ்ட் வீக் நம்ம எல்லாருமே சேர்ந்து போலாம் அப்படின்னும் போது ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி அந்த கல்லறைக்கு போயிட்டு அப்பாவுடைய போட்டோவையும் தாத்தாவுடைய போட்டோ அந்த கல்லறையெல்லாம் பார்த்து ப்ரேலாம் பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டே இருக்கும் போது இந்த அக்கா காரி மட்டும் சொல்றா, நான் ஒரு முக்கியமான வேலையா ஒருத்தவங்களை மீட் பண்ண வெளியே போறேன், நீ கிளம்பி பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா காரி மட்டும் கிளம்பி போயிட்டு பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றா. இந்த அக்கா காரி கல்லறையிலிருந்து போகும்போது கரெக்டா அங்க ஒரு லேடி போலீஸ் வராங்க. இந்த லேடி போலீஸ் தான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீசன்ல அந்த எட்வினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை விசாரிச்சிருப்பாங்க. இவங்க நேரா வராங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாஸ் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த கை வெட்டப்பட்ட கையில வந்துட்டு ஒரு ரிங் இருக்கு, இந்த ரிங்கை வந்துட்டு எட்வினுடைய ஃபேமிலி போட்டிருப்பாங்க, இந்த டெட் பாடியை எந்த டைம்ல புதைச்சாங்களோ அதே டைம்ல தான் எட்வினும் காணாம போனா, மேபி இது எட்வினுடைய உடம்பா இருக்க வாய்ப்பு இருக்கு, அவனை யாரோ கொலை பண்ணி அந்த டெட் பாடியை இது கூட சேர்த்து புதைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நீ இந்த கேஸ் இங்கிருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த சீஃப் இருக்காரு பாத்தீங்களா, இவரு அந்த ரிங்கை கொண்டு போயிட்டு அம்மா காரிட்ட காமிக்கிறாரு. இவங்க யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் புருஷனுடைய கேஸ்ல ஒரு பையனை கொலை பண்ணிருப்பாங்க, அந்த பையனுடைய டெட் பாடியில இருந்து ஒரு சின்ன பீஸை கண்டுபிடிச்சிருக்காங்க, ரிங்கையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கொலை பண்ண அந்த பையனுடைய அம்மா கொஞ்சம் பெரிய பணக்கார லேடி, இவங்கள வந்துட்டு எட்வினுடைய அம்மா அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க கிட்ட ரிங்க காமிச்சு நாங்க வேற ஒரு கேஸுக்காக டெட் பாடியை தோண்டி டிஎன்ஏ எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது அப்போ வந்துட்டு ஒரு வெட்டப்பட்ட கை, அதுக்கப்புறம் உடல் பாகங்கள்லாம் பார்த்தோம், அதுல கையில உங்க ஃபேமிலியோடைய ரிங்க பார்த்தோம், கன்ஃபார்மா அவன் தான் நினைக்கிறேன், இருந்தாலும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது இதை கேட்க கேட்க அம்மாக்கு கண்ணுலாம் கலங்குது, ஒரு மாதிரி படபடன்னு வருது. ஏதோ ஒரு வழியா அடக்கம் பண்றதுக்கு என் பையனுடைய டெட் பாடியாச்சு கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா வெளியே போயிட்டு பயங்கரமா கதறி அழுகுறாங்க. உள்ளுக்குள்ள கம்பெனியை சேர்ந்தவங்க பார்க்க போறாங்க, ஒரு மாதிரி அவமானமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பயங்கரமா அப்படியே துக்கம் தொண்டை அடிக்குது, செமையா அழுகுறாங்க. அப்படி இவங்க அழுதுகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுடைய பொண்ணும் அங்க அலெக்ஸ், அந்த பாய் ஃப்ரெண்டு பேரு அலெக்ஸ் மக்களே, ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. இவங்க என்ன தனியா பேசிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆக்சுவலா அலெக்ஸ் வந்துட்டு இந்த அம்மாக்காரியோடைய சொந்தக்கார பையன், இவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எட்வினுடைய பாடி பார்ட்லாம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, இதை வேற ஏதோ ஒரு பாடியோட சேர்த்து அடக்கம் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து எட்வினுடைய அம்மா கார்ல போயிட்டு இருக்கும் போது அங்க அலெக்ஸ பாக்குறாங்க. வாடா நானே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போகும்போது நீயும் அந்த நிலாவும் ஒன்னா போற மாதிரி பார்த்தேன், உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானும் அந்த பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம், பயங்கரமா லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரா தம்பி, ஏற்கனவே அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இதுக்கு நடுவுல லவ் கிவ்னு தூக்கிட்டு வந்த அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையா தான் மாறும், நீ யோசி, விலகி இருக்க யோசி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து எட்வினுடைய அம்மாவுடைய பிசினஸ் பார்ட்னரை காமிக்கிறாங்க. இவரு பேரு படாலு, இவரும் தங்கச்சிக்காரையும் சேர்ந்துட்டு யாரையோ கட்டி போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவரு கிளம்பி வந்து எட்வினுடைய அம்மாவை மீட் பண்ணி பிசினஸ்லாம் ஏன் மோசமா போயிட்டு இருக்கு, எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஒழுங்காவே நடக்கல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்ப பனியா பெஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதான் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒழுங்கா பண்ண முடியல, கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும், கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லபடியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ப கட்டு கட்டுறாங்க. இவரு ஒத்துக்கவே மாட்டாரு, சாட்டிஸ்பாக்சனே கிடையாது, நீ ஒழுங்கா வேலையை முடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு மட்டும் பயங்கரமா கிளம்பி எங்கேயோ போறா. என்னமா பயங்கரமா கிளம்பி எங்கேயோ போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சும்மா ஷாப்பிங்னு சொல்லி சமாளிக்கிறா. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட குட்டி பையன் கூட வெளியே எங்கேயோ போறானா, அந்த பையனை தாடிக்காரர் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ ஹீரோயினும் வெளியே போலான்னு கிளம்ப இவங்க எல்லாரும்
எல்லாரும் எங்க போறாங்க எங்க வராங்க அப்படின்ற விஷயத்த அங்க காருக்குள்ள உட்காந்து ஒரு மொட்டை பாத்துக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் அசன நேரமா பார்த்து ஒர்க் பிளேஸ்க்குள்ள போயிட்டு ஏதோ தேடிக்கிட்டு இருக்கான். இந்த சவுண்டு இவங்களுக்கு நல்லாவே கேக்குது. என்ன ஏதோ சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிக் ஷாக் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த கன்னோட உள்ளுக்குள்ள போறாங்க. போயிட்டு பாத்துட்டாங்க. அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவன் ஹீரோயினை சமயம் அடிச்சு மட்டை பண்ணி மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிட்டு வேற எதையோ தேடி கையோட அதை கொண்டுட்டும் போறா மக்களே. இப்ப அந்த தாடிக்காரு போயிட்டு அந்த குட்டி பண்ண டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல் முழுக்க அப்படியே ரத்தக்கரையா இருக்கு. இவரு பார்த்து ஒரு மாதிரி பயந்தே போயிட்டாரு. வேகமா உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா ஹீரோயின் மூஞ்சி உடஞ்சு உட்காந்துருக்காங்க. ஏமா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு மொட்டை வந்தா எதையோ தேடிக்கிட்டு இருந்தான், என்ன வேற போட்டு பொழந்துட்டு எதையோ கையோட கொண்டுட்டும் போயிருக்கான் அப்படின்னும் போது பார்த்து பத்திரமா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவரே தையெல்லாம் போட்டு விடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது எட்வினுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. இதே டைம்ல அந்த கஃபேனை வந்துட்டு நம்ம ஹீரோயினும் தாடிக்காரனும் தானே சேர்ந்து புதைச்சாங்க. இவங்க கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸும் இன்னொரு போலீஸும் வராங்க. உங்ககிட்ட விசாரிக்கணும், இந்த மாதிரி நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச சவப்பெட்டிக்குள்ள வந்து எக்ஸ்ட்ரா வெட்டப்பட்ட பாடி பார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பத்தி விசாரிக்கணும், உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நம்ம ஹீரோயின் பசங்களுக்கு மெசேஜ் போட்டு உடனே கிளம்புறாங்க. இந்த விஷயத்த வேற ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பாத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி வந்தான் பாத்தீங்களா, அவனை மொட்டையன்னு வச்சுக்கலாம், இவனை ஸ்ட்ரேஞ்சர்னே வச்சுக்கலாம். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாவது ஹீரோனுடைய பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துட்டு ஜாலியா வெளியெல்லாம் சுத்திட்டு திரும்ப கிளம்பி வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசல்லையே வச்சு அந்த ஸ்ட்ரேஞ்சரு ஹீரோயினுடைய பொண்ணை கடத்தி தூக்கிட்டு போறான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினையும் தாடிக்காரனையும் தனித்தனியா உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேர்கிட்டயும் கிட்டத்தட்ட ஒரே கேள்வியை தான் கேக்குறாங்க. அவங்களும் ஏற்கனவே பேசி வச்சுக்கிட்ட மாதிரி ஒரே மாதிரியே ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹட்லரை வந்துட்டு யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடி எல்லாம் போச்சாச்சு. டெட் பாடியை நீங்க தான் புதைச்சிங்க, புதைக்கும் போது ஏதாவது அன்யூஷுவலா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரியா ஞாபகம் இல்ல, ஞாபகம் வந்துருச்சு. அந்த டைம்ல வந்துட்டு அந்த நபருடைய உறவினர்கள்லாம் டெட் பாடியை உடனே புதைக்க கூடாது, ஒரு நாளைக்கு வந்துட்டு நாங்க வீட்லயே வச்சு அழகு பார்க்க போறோம், பிரிய மனசு இல்ல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் அவங்க வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடக்கமே பண்ணிருக்காங்க. இந்த விஷயம்லாம் ஹீரோயினும் தாடிக்காரனும் ஒரே மாதிரி வேற வேற இடத்துல சொல்றாங்க. என்ன விஷயம்னா வேற சில உடல் பாகங்களை அதே கல்லறைக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அதே சவப்பெட்டிக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை பத்தி எங்களுக்கு எப்படிங்க தெரியும், அதை புதைச்சே பல நாட்கள் ஆகுது, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது, அந்த டைம்ல புதைச்ச விஷயமே எங்களுக்கு சரியா ஞாபகம் இல்ல, வேற சில உடல் பாகங்கள் இருந்தா அது எப்படி எங்களுக்கு தெரியும், இன்னொன்னு நேத்து கூட யாரோ போயிட்டு யாரோ 2 பேரு அந்த கல்லறைய தோண்டி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பேசிக்கிட்ட விஷயத்த கேள்விப்பட்டேன், அவங்க கூட அந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க கூட அந்த கை கால் தொண்டெல்லாம் கொண்டு வந்து போட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது ரொம்ப சின்ன ஊரு, எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் கிட்ட மட்டும் ஒரு கேள்வி கேக்குறாங்க. உங்க புருஷன் இறந்த கொஞ்ச நாளையே அந்த எட்வின் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி தப்பா போட்டோ பிடிச்சான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், ஒருவேளை அதுக்கப்புறமா தான் நீங்க தான் ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க வரும்போது கொஞ்சம் வாய மூடுங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் இதுக்கப்புறமா வக்கீல் இல்லாம ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், ஏன் அப்படின்னா நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம குற்றம் சாட்டுறீங்க, வக்கீல் வந்தா மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் கடுப்பாயிட்டாங்க. வெளியே வந்து பாஸ் கிட்ட கண்டிப்பா இந்த பொண்ணு எதையோ மறைக்கிறா, அந்த தாடிக்காரன் கூட எதையோ மறைக்கிறான், அந்த தாடிக்காரன் வேணா கிளம்பி போட்டோம், இந்த பொண்ணை இப்போ விட மாட்டேன், நாளைக்கு காலைல வரைக்கும் வச்சு இன்னும் கொஞ்சம் டீடைலா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அனுப்பவே போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது அந்த ஸ்ட்ரேஞ்சரை காமிக்கிறாங்க. இவன் நம்ம ஹீரோயினுடைய பொண்ணை கடத்தி கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு வரான். அடைச்சு வச்சுட்டு வந்து காருக்குள்ள பார்க்கும்போது அங்க அந்த மொட்டை இருக்கா மக்களே, ஹீரோயினை கூட அடிச்சு போட்டு எதையோ தேடி கொண்டு வந்தானே அந்த மொட்டை இருக்கான். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஒரே ஒரு பென்ட்ரைவ் மட்டும் தான் கிடைச்சது, வேற ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு அந்த பொண்ணு என்ன அட்டாக் பண்ணிட்டா, எனக்கு பயங்கரமா காயம்பட்டிருக்கு, உடனே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னும் போது இவன் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொலையே பண்ணிடுறான். அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறமா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்ல பாட்டுலாம் பாடுவாளாம். நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் எல்லா கதையும் சொல்றாங்க. இந்த பொண்ணும் ஹீரோயினும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, நீ கவலைப்படாத, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன தேடி வா, நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பிராமிஸ் பண்றா. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. தாடிக்காரனை காமிக்கிறாங்க. இவரு கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அந்த பொண்ணுடைய சைக்கிள் வீட்டு வாசல்லயே உழுந்து கிடக்குது. என்ன இந்த பொண்ணு வாசல்லயே சைக்கிளை போட்டுக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு உள்ளுக்குள்ள போறாரு. மறுநாள் காலையில விடிஞ்சவனே குக் பண்ணிட்டு அந்த பொண்ணை கூப்பிடலான்னு போனா அந்த பொண்ணை வீட்டுல ஆளை காணோம். கால் பண்ணி பாக்குறாரு, போனே போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் பயந்து போறாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. லேடி போலீஸும் பாஸும் பேசிட்டு இருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, எட்வினுடைய அம்மாவுடைய டிஎன்ஏ கூட அந்த கையில இருக்க டிஎன்ஏ
பக்காவா மேட்ச் ஆகுதான். 91% மேட்ச் ஆகுதான். சோ கண்டிப்பா அது எட்வினுடைய பாடி பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த சவப்பெட்டிக்குள்ள ஒரு பையனுடைய பாடி பார்ட்லாம் இருக்குது அப்படின்னா இந்த பொண்ணு தான் மத்தவங்களையும் வேற ஒரு சவப்பெட்டிக்குள்ள வச்சு புதைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மத்த சவப்பெட்டிகளையும், அதாவது அந்த புருஷங்காரன் இறந்ததுக்கு அப்புறமா சில மாதங்கள்லயே மத்த 4 பேரும் காணாம போனாங்க. அதுல ஒருத்தனுடைய டெட் பாடி கிடைச்சிருக்கு, அதாவது உடல் பாகங்கள். மத்த 3 பேருடைய உடல் பாகங்களும் கண்டிப்பா தேர்னா கிடைக்கும் அப்படின்னும் போது ஏமா இது பயங்கர ரிஸ்கான வேலை, அதுக்காக எல்லா சவப்பெட்டியும் திறந்து பார்க்க முடியுமா, வேற ஏதாவது ஐடியா யோசிக்கலான்னு பாஸ் சொல்றாரு. இதே டைம்ல இவங்க போயிட்டு விசாரிக்கலான்னு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயினை கூப்பிட்டு அந்த நீ புதைச்ச சவப்பெட்டிக்குள்ள இருந்த பாடி பார்ட் எட்விந்து அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, மத்த 3 பேருடைய பாடிலாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி உன் புருஷன் இறந்து போனதுக்கு அப்புறமா 4 பேரு மர்மமான முறையில காணாம போனாங்க. அதுல ஒருத்தன் இந்த எட்வினுடைய பாடியை நீ புதைச்ச சவப்பெட்டிக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா மத்த 3 பேர் எங்க, ஒழுங்கா சொல்லு, நடிச்சு இப்போ எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீ ஜெயிலுக்கு போன அப்படின்னா உன் பசங்களை பாத்துக்க ஆளே இருக்க மாட்டாங்க, ஒழுங்கா ஒத்துக்கிட்டனா தண்டனை குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் எதுவுமே பண்ணவே இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க சம்பந்தமே இல்லாம என் மேல குற்றம் சாட்டுறீங்க, நான் கொலகாரி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அங்க வக்கீல் வராரு. இந்த வக்கீல் யாருன்னே ஹீரோயினுக்கு தெரியல. இந்த மாதிரி நான் என் கிளைண்ட் கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லும் போது பேசுங்கன்னு போலீஸ் வெளியே போறாங்க. இப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, யாரியா நீ, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தது கூட கிடையாது அப்படின்னும் போது இவரு உடனே ஒரு வீடியோ தூக்கி காமிக்கிறாரு. அந்த வீடியோல காணாம போன ஹீரோயினுடைய பொண்ணு பேசிட்டு இருக்கா. அம்மா இவங்க யாருன்னே தெரியல, என்னை கொண்டு வந்து கடத்தி வச்சிருக்காங்க, அடைச்சு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ எட்வினுடைய வீடியோ வேணுமா, அந்த வீடியோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடியுது. என்னையா வீடியோ, எனக்கு ஒண்ணுமே புரியல, என் பொண்ணு எங்க, என் பொண்ணை யாரு கடத்தி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜர் மட்டும்தான், உங்ககிட்ட கொண்டு வந்து என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்றேன், மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆட்கள், சொன்னா கேளு, அந்த வீடியோ கொடுத்துரு அப்படின்னும் போது எனக்கு என்ன வீடியோனே தெரியல, முதல்ல என்ன வெளியெடு, அதுக்கப்புறமா டீடைலா பேசிக்கலாம் அப்படின்னும் போது இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினை வெளியே கூட்டு போறாங்க. இப்பயும் ஹீரோயின் கேக்குறாங்க, அது என்ன வீடியோ, என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்னு கிளம்புறாரு. ஹீரோயின் பிடிக்க ட்ரை பண்றாங்க, கார் அங்கிருந்து கிளம்பிடுது. இதே டைம்ல நம்ம தாடிக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோயினை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச லாயருக்கு கால் பண்ணி சொல்லும் போது அவரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாருன்னு காட்டுறாங்க. அதுக்குள்ள ஹீரோயினே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து தாடிக்காரனை பார்த்து நிலாவை ஆளக்கானும், நிலாவை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஏதோ எட்வினுடைய பழைய வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மிரட்டுறாங்க. எனக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னும் போது என்ன பழைய வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரு கேக்குறாரு. அதாவது ஒரு 4-5 பேர் மொத்தமா சேர்ந்துட்டு இந்த பெண்களை நாசம் பண்ணி அவங்களை கொலை பண்றத வீடியோவா போட்டோவா ரெக்கார்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோவை பத்தி கேக்குறாங்களா என்னன்னு உங்களுக்கு சரியா புரியல, மேபி அதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. சரி நம்ம வேணா அது என்ன விஷயம்னு பாக்கலாமா, வீடியோ எங்கன்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே டைம்ல யாரோ இந்த விண்டோ பக்கமா கள்ள தூக்கி எறிகிறாங்க. எவன்டா கள்ள தூக்கி எறிகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த அலெக்ஸ், டே தம்பி நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் தாடிக்காரனும் போயிட்டு கேட்கும் போது நிலாவை ஆளுக்கானும் நேத்து நைட்டு நாங்க வெளியெல்லாம் சுத்திட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டா, அதுக்கப்புறம் கால் பண்ணா மெசேஜ் பண்ணா பார்க்கவே மாட்டா அப்படின்னு, உனக்கும் என் பொண்ணுக்கும் என்னடா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானும் உங்க பொண்ணும் பயங்கரமா லவ் பண்றோம், நேத்து பார்ட்டிக்கு பப்புக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா அவ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா, அதுக்கப்புறமா தான் காலே இருக்கல, அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, டே நீ இந்த எட்வினுடைய கசின் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பையன் ஆமா அப்படின்னு சொல்றான். நீ வெளியே கூட்டிட்டு போன அப்படின்னா ஏன் வீட்டுல கொண்டு வந்து விட்டு போல, நீ எதுக்காக அப்படியே அம்போன்னு விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வீட்டுல தான் கொண்டு வந்து டிராப் பண்றேன்னு சொன்னேன், உங்க பொண்ணு தான் அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சத்தம் போடுவாங்க, நானே கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் கிளம்புறேன், ஒருவேளை நிலா உன்னை கான்டாக்ட் பண்ணானா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா கிளம்புறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா எட்வினுடைய அம்மாவை போயிட்டு பாக்குறாங்க. பார்த்துட்டு அடியே என் பொண்ணு எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னுடைய பொண்ணை பத்தி எனக்கு என்ன தெரியும், நான் உன் பொண்ணை என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ ஒண்ணுமே பண்ணல, யாரோ என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க, எட்வினுடைய ஏதோ வீடியோ கேக்குறாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அது என்ன வீடியோ, என் பொண்ணு எங்க, தயவு செஞ்சு தெரிஞ்சா சொல்லு அப்படின்னும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரிஞ்சா கண்டிப்பா உனக்கு கால் பண்ணி சொல்றேன், இது ஆபீஸ், முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னும் போது கிளம்பிட்டாங்க. இதுக்கு நடுவுல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய உண்மையான லாயரு அந்த தாடிக்காரு கால் பண்ணி சொன்னார் இல்லையா, அந்த லாயரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. இந்த ஆளு கிளம்பி இங்க வரேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி
முன்னாடி ஒரு வக்கீல் வந்தாரு, அவரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கே லேடி போலீஸ் டீமோட கிளம்பி போறாங்க. போயிட்டு கதவை தட்டுறாங்க. இந்த ஆளு உள்ளுக்குள்ள வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு அவசர அவசரமா. போலீஸ் தான் வந்துருக்காங்க, நம்மள தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. போலீஸ் கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஆளை காணோம். அந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண விஷயத்தை மட்டும் பாக்குறாங்க. இதே டைம்ல போலீஸ்க்கு வேற ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வர இவங்க உடனே இங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பரபரப்பா எங்கேயோ கிளம்பி போறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த வக்கீல பார்க்க போறாங்க. ஹாவர்ட்னு ஒரு வக்கீல் தான் என்னை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்தாரு. இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா, எனக்கு அந்த வக்கீல பத்தின எல்லா டீடைலும் வேணும், அட்லீஸ்ட் வீட்டு அட்ரஸ் ஆச்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த வக்கீல் அந்த வக்கீலுடைய கான்டாக்ட் டீடைல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. லேடி போலீஸ் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது மொட்டையோடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆளு இதுக்கு முன்னாடியே எங்கேயோ பயங்கரமா சண்டை போட்டு காயம்பட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வேற யாரோ கவரை போத்தி கொலை பண்ணிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க, நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அந்த இன்னொரு வக்கீல தேடி வீட்டுக்கே போயிட்டாங்க. வீட்டுக்கு போனா இவர் எல்லா எவிடன்ஸையும் ஏதோ ஒரு ஃபயர் பிளேஸ் குள்ள போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசியா ஒரு பென்ட்ரைவ் இருக்கு, அதை எரிக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் வந்துட்டாங்க. என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன் பொண்ணை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லு, அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கையிலேயே பென்ட்ரைவ் வச்சிருக்காரு. அது என்ன அந்த விட்டு படம் பென்ட்ரைவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரு ஆமான்னு ஒத்துக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க வந்துட்டு இந்த பொண்ணுங்களை தூக்கிட்டு போயிட்டு அவங்கள நாசம் பண்ணி அவங்கள கொலை பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை வந்துட்டு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணுவாங்களா, ரெக்கார்ட் பண்ணி அதை ஸ்வாப் பண்ணிப்பாங்களாம். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு அந்த வீடியோவை மட்டும் ஷேர் பண்ணிப்பாங்களாம். அப்படி ஷேர் பண்ணும்போது எட்வினுடைய வீடியோ மட்டும் மிஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோ தான் எங்க இருக்குன்னு தெரியல, மேபி ஹீரோயின் கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணை கடத்திருக்காங்க. அந்த வீடியோவை கொடுத்துட்டு உன் பொண்ணை காப்பாத்திட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அந்த வீடியோக்கு நான் எங்கடா போவேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என் பொண்ணு எங்க என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. மாத்தி மாத்தி சண்டை போடும்போது ஒரு கட்டத்துல ஹீரோயினே தெரியாம அவரை ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணதுல அவர் இறந்தே போயிட்டாரு. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ மூணாவது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வயசான தாத்தாவை காமிக்கிறாங்க. இவர் யாரு அப்படின்னா எட்வினுடைய அம்மாவுடைய ஆள் மக்களே, அதாவது அரியாலு. அம்மாக்காக எல்லா வேலையும் பாப்பாரு. இப்போ எங்கேயோ உட்கார்ந்துட்டு வீடியோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவருடைய வீட்டுக்குள்ள யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இவர் ஒரு மாதிரி பயந்து போறாரு, யாரோ நம்மள அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில கன்னெல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டு இருக்காரு. மனுஷன் எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு கபோர்டுக்குள்ள ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள உட்கார்ந்து இந்த விஷயம் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த வக்கீல் கையில இருக்க பென்ட்ரைவ் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய மொபைலை வந்துட்டு அன்லாக் பண்றாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அதுக்கப்புறம் மூஞ்சலாம் காமிச்சு எப்படியோ ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணிட்டு யாரு கடைசியா இவர்கிட்ட வீடியோ கேட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு நம்பரு, அந்த நம்பருக்கு இவங்க ரிப்ளை பண்றாங்க. நீ தேடுற வீடியோ என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த மெசேஜ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நிலாவை கடத்தினா பாத்தீங்களா ஸ்ட்ரேஞ்சர், அவனுக்கு வருது. அவன் தான் இந்த தாத்தாவை கொலை பண்றதுக்காக வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கான். இந்த மெசேஜை பார்த்தோன்னே கிளம்பி போறான். இவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு கன்னோட எங்கேயோ கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த ஸ்ட்ரேஞ்சர் அந்த வக்கீலுடைய வீட்டுக்கு வராரு. வீட்டு வந்து பார்க்கும்போது இந்த வக்கீல் இறந்து கிடக்குறாரு. சில விஷயங்கள்லாம் எரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவருடைய டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு தன்னுடைய கார்ல உட்கார வைக்க இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆளு வேற ஏதோ எடுக்க உள்ளுக்குள்ள போவாரு. அந்த கேப்ல இவங்களும் காருக்குள்ள ஏறி மறைஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்ட்ரேஞ்சர் காரை ஓட்டிட்டு எங்கேயோ கிளம்புறான். இந்த காரை ஓட்டிட்டு ஸ்ட்ரேஞ்சர் எங்க போறானோ அங்கதான் தன்னுடைய பொண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு. கன்னை வச்சு இந்த ஆளை ஷூட் பண்ணிட்டு நம்ம பொண்ணை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணா இந்த ஸ்ட்ரேஞ்சர் ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிக்கு காரை கொண்டு போயிட்டு நிப்பாட்டி காரை கொளுத்தி விட்டு அவன் பாட்டுன்னு கிளம்புறான். ஹீரோயின் உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போராடி அந்த கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு எப்படியோ வெளியே ஓடி வராங்க. பக்கத்திலேயே தண்ணி இருக்கும். தண்ணிக்குள்ள குதிச்சுட்டு உடம்புல பட்ட அந்த காயத்தெல்லாம் சரி பண்ணிக்கிறாங்க. பெருசா ஒன்னும் காயம் படல. நல்ல வழியா ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் காட்டுறாங்க. இது கொஞ்சம் காட்டு பகுதி மாதிரி தெரியுது. அங்கிருந்து நடந்து ரோட்டுக்கு வந்து அந்த பக்கம் வர காரு கிட்ட லிஃப்ட் கேட்டு மறுபடியும் ஊருக்கு வராங்க. இதே டைம்ல நம்ம தாடிக்கார் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் பொண்ணை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், குட்டி பையனையே பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை கூட்டிட்டு போயிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்ச நாள் மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வராரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. லேடி போலீஸ் அந்த மொட்டையுடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏதாவது டிஎன்ஏ சாம்பிள் கிடைக்குதா இல்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லிருப்பாங்க. எந்த டிஎன்ஏவும் எந்த எவிடன்ஸ்
எவிடன்ஸும் கிடைக்கவே இல்லையா. ஆனா அந்த மொட்டை ஓட்டிட்டு வந்த கார் இருக்கு இல்லையா, இந்த காரு கடைசியா ஹீரோயினுடைய வீட்டுக்கு தான் போயிட்டு வந்திருக்கு. அந்த ஹீரோயினுடைய ஃபியூனரல் ஹோமுடைய அந்த அட்ரஸுக்கு தான் ஜிபிஎஸ் போட்டுட்டு இவன் போயிட்டு வந்திருக்கான் அப்படின்ற விஷயத்த போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த ஒரு போலீஸ் போயிட்டு இந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்லும் போது, அப்படின்னா இந்த மொட்டைக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு போல, நம்ம போயிட்டு அந்த பொண்ணை விசாரிக்கலாம், ஹீரோயினை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தப்பிச்சு வந்திருப்பாங்க. வரும்போது கையோட அந்த பென்டிரைவையும் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பென்டிரைவுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு போட்டு பார்க்கலாம்னு ட்ரை பண்ணா இவங்க தண்ணிக்குள்ள குதிச்சதுல அந்த பென்டிரைவ் கிராஷ் ஆயிட்டு இருக்கு. எதுவுமே ஓப்பனே ஆகல. இதே டைம்ல தாடிக்கார வராரு. தாடிக்கார பார்த்தோன்னே பயங்கரமா அழுகுறாங்க. எல்லாமே சொல்லி ஃபீல் பண்றாங்க. பொண்ணை காணும், பொண்ணை எவனும் கடத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்மள மிரட்டிக்கிட்டு இருக்கான். இது வீடியோவை கேட்கறான். அது என்ன வீடியோன்னு கூட நமக்கு தெரியவே இல்ல. இதுக்கு நடுவுல தெரியாம அந்த வக்கீல வேற நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி அழுகும் போது இந்த டைம்ல நம்ம லேடி போலீஸ் வந்து கதவை தட்டுறாங்க. ஏமா நீ வெளியே வராத, உள்ளுக்குள்ளே இரு, எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்த்தா லேடி போலீஸ் வந்திருக்காங்க. என்ன விஷயம், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த டெட் பாடி, அதாவது அந்த மொட்டையன் காரை வந்துட்டு கடைசியா இங்க தான் ஓட்டிட்டு வந்திருக்கான். அதான் அதை பத்தி விசாரிக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏமா நாங்க இந்த மாதிரி ஃபியூனரல் ஹோம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஒரு நாளைக்கு வந்துட்டு போவாங்க. அதுக்காக இங்க வந்துட்டு போனவங்க யாரு இறந்து போனாலும் நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாகமானு கேட்கும் போது, சரி எங்க அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்கேயோ வெளியே போயிருக்காங்க அப்படின்னு, எனக்கு பிளம்முடைய டிஎன்ஏ மட்டும் வேணும், அதை மட்டும் கொடுத்தா கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, வெயிட் பண்ணுங்க நானே போயிட்டு கொண்டு வரேன் அப்படின்னும் போது, இல்ல இல்ல நானே வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு ஹீரோயினுடைய கோம்பு இருக்கும், அந்த சீப்ல இருந்து தலைமுடியை மட்டும் எடுத்துட்டு வெளியே போறாங்க. இந்த லேடி போலீஸ் உள்ளுக்குள்ள வரும்போது வெளியே பார்த்திருப்பாங்க ஹீரோயினுடைய பைக் இருந்திருக்கும். இப்போ வெளியே போகும்போது பாக்குறாங்க பைக்கை காணும். அதாவது நம்ம ஹீரோயின் தான் உள்ள இருந்திருக்காங்க. நம்மளை ஏமாத்திட்டு நம்ம உள்ளுக்குள்ள போன கேப்ல பைக்கோட கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. பார்த்தா அதே போல நம்ம ஹீரோயின் பைக்கை ஸ்டார்ட் கூட பண்ணாம தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. எட்வினுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க அலெக்ஸை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி எட்வின் வந்துட்டு இறந்து போயிட்டான் இல்லையா, அவன் இறந்து போனதுக்கு அப்புறமா கம்பெனில அவனுடைய இடம் காலியாவே இருக்கு, நீ எப்போ கம்பெனில ஜாயின் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அத்தை நான் இப்பதான் வந்துட்டு ஸ்கூலே படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் என் படிப்பையே படிச்சு முடிக்கல, அதுக்குள்ள எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னால கண்டிப்பா முடியும், யோசிச்சு பாரு, ஒருவேளை இந்த டைம்ல நீ கம்பெனிக்குள்ள வரல அப்படின்னா வேற யாராவது வெளியாளு கம்பெனிக்குள்ள வந்துருவாங்க, அது பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னும் போது நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறமா நம்ம வயசானவர் வந்து எட்வினுடைய அம்மாவை மீட் பண்றாரு. நீங்க எங்க ஏதாவது காசு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, காசுலாம் வேணாம், இன்னைக்கு யாரோ என்ன தேடி என் வீட்டுக்கே வந்தாங்க, கன்னோட வீடு முழுக்க தேடினாங்க, கொஞ்சம் விட்டுருந்தேன் அப்படின்னா என்ன கொலையே பண்ணிருப்பாங்க, அது யாரு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா படால் தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட். படால் வந்துட்டு இந்த கம்பெனியுடைய ஈக்குவல் பார்ட்னர், அவன் எப்படியாச்சும் இந்த கம்பெனியை ஆட்டையை போடலாம், மொத்தமா அவன் பேருக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த எட்வின் இருக்கான் இல்லையா, இவன் ஏதோ சொதப்பையும் மாட்டிக்கிட்டான் போல. அவனை பத்தின ஏதோ வீடியோவை தேடி இந்த நிலா வேற கடத்தி வச்சிருக்காங்க. நிலாவுடைய அம்மா வேற என்கிட்ட வந்து நிலாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு என்கிட்ட சண்டை போட்டு போனா, எல்லாத்துக்குமே இந்த எட்வின் பையன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்க. இந்த எல்லா விஷயத்தையும் அலெக்ஸ் அந்த பக்கமா போகும்போது கேட்டுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு அந்த பார் கேர்ளை மீட் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல மீட் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த பொண்ணு கிட்ட எல்லாமே சொல்லி புலம்பிட்டு, என் பொண்ணை வேற ஆளக்கானும், ஒரு பக்கம் பார்த்தா போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல அப்படின்னும் போது, பார் ஓபன் ஆக கொஞ்சம் லேட் ஆகும், நீ வேணா சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு கூட எங்கேயாச்சும் வெளியே போ, வேற எது வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்றா. இதே டைம்ல அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோயினும் கால் பண்ணா அந்த எட்வினுடைய அம்மா தான் கால் எடுக்கிறாங்க. என்னங்க புது நம்பர்ல இருந்து மெசேஜ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு நான் இப்போ ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு பாரு, மேபி உன் பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, அங்க போனா என்ன கிடைக்கும் அப்படின்னும் போது, இங்க பாரு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒருவேளை அந்த பிளேஸுக்கு போனா உன் பொண்ணு கிடைப்பாலோ இல்லையோ, உன் பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்க வச்சு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயின் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணக்கூடிய ஒரு இடம் மாதிரி தெரியுது மக்களே. எக்கச்சக்கமான கண்டெய்னர் இருக்கு. இந்த அட்ரஸை எதுக்காக அந்த கிளவி நம்ம கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கண்டெய்னருக்குள்ள இருந்து ஏதோ சவுண்டு கேக்குது. ஏதோ ஒரு பொண்ணு இரும்புற மாதிரி சவுண்டு கேக்குது. ஒருவேளை தன்னுடைய பொண்ணு தான் உள்ளுக்குள்ள இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னரை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தா நிறைய பேரை யாரோ அடைச்சு வச்சிருக்காங்க. ஒரு 18-19 வயசு இருக்கிற நிறைய பொண்ணுங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடைச்சு வச்சிருக்காங்க. இவங்க லைட் எல்லாம் அடிச்சு உள்ளுக்குள்ள பார்க்கும்போது
இவங்க பொண்ணை மட்டும் ஆளை காணோம். என் பொண்ணு பேரு நிலா, என் பொண்ணு இந்த மாதிரிலாம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை யாராவது மீட் பண்ணீங்களான்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் இல்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் தேடி அடுத்த கண்டெய்னருக்கு போறாங்க. இந்த கேப்ல இதுக்குள்ள இருந்த ஒரு பொண்ணும் பையனும் தப்பிக்கிறாங்க. இப்போ யாரோ வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படாலுடைய தங்கச்சிக்கு சவுண்டு கேக்குது. தங்கச்சியும் அடியாலும் வராங்க. வந்து பார்க்கும்போது ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் பயந்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நாயெல்லாம் விட்டு ஹீரோயினை கடிக்க வைக்க பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் எப்படியோ தப்பிக்கிறாங்க. தப்பிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ்க்கும் கால் பண்ணி சொல்லிட்டு தான் தப்பிச்சு போறாங்க. இவங்க போன கேப்ல போலீஸும் வந்துட்டாங்க. ஆனா படாலுடைய தங்கச்சியும் அடியாலும் சேர்ந்துட்டு போலீஸ் கண்டிப்பா வருவாங்க, வரத்துக்கு முன்னாடி இந்த இடத்த மொத்தமா காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா தொடச்சி காலி பண்ணி வச்சிருக்காங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது அங்க யாரையும் காணும். இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த வக்கீல காணும். அந்த வக்கீலே மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வருது. நம்ம தேடி அவரை போலாம், மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போனா வீடே அலங்கோலமா இருக்கு, ஒரே ரத்த கரையா இருக்கு. கண்டிப்பா அந்த ஆளுக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணி கூட்டிட்டு போனாங்க பாத்தீங்களா போலீஸ் வரத்துக்கு முன்னாடி. அவங்க எல்லாரையும் வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு அடைச்சு வைக்கிறாங்க. பார்த்தா அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம ஹீரோனுடைய பொண்ணு நிலா இருக்கா. இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு அடைச்சு வைக்கும் போது நிலாவே பேச ஆரம்பிக்கிறா. பேச ஆரம்பிக்கும் போது என் பேரு நிலா அப்படின்னு சொல்லும் போது, ஓ நீதான் அந்த நிலாவா, உன்னை தேடி ஒரு லேடி வந்தாங்க, இந்த மாதிரி இருந்தாங்க, அவங்க எங்களையும் காப்பாத்த ட்ரை பண்ணாங்க, அதுக்குள்ள இந்த அடியாட்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுடைய பொண்ணுக்கு நல்லாவே புரியுது, அம்மா நம்மளை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா பாஸ், இவரு வந்துட்டு நம்ம எட்வினுடைய அம்மாக்கு கால் பண்ணி எல்லாமே போக போக பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு, இதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேனே தெரியல அப்படின்னு. இது எல்லாமே நமக்கு என்ன புது விஷயமா, ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தானே, ஏதாவது பண்ணி நீயே சமாளின்னு கத்தி விட்டு போனை கட் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஏதோ காட்டுக்குள்ள இருக்க காட்டேஜ்ல போயிட்டு ஸ்டே பண்றாங்க. இவங்களுக்கு தான் போல அங்க இருந்துகிட்டு தாடிக்காரனுக்கு கால் பண்ணும்போது அந்த போனை வந்துட்டு லேடி போலீஸ் அட்டென்ட் பண்றாங்க. என்னங்க அவருக்கு கால் பண்ணா நீங்க போன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா அவரு கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னும் போது இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. இதோட 3வது எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் எங்க இருந்து கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு நேரா அந்த காட்டேஜுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயினை ஆளை காணும், தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கும் போது ஒரு பெட்ரோல் பம்ப்ல நான் பாத்ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பார்க்காத டைமா போயிட்டு லேப்டாப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிக்கு போயிருப்பாங்க. அங்க நிறைய பசங்களை எல்லாம் கடத்தி வச்சிருக்க விஷயம்லாம் பார்த்திருப்பாங்க பாத்தீங்களா. அந்த கம்பெனிக்கு யாரு ஓனர்னு பார்க்கும்போது அது படால் தான். படால் வந்துட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியும் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த எட்வினுடைய அம்மாவுடைய கம்பெனிலையும் பார்ட்னரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த பெட்ரோல் பம்புடைய ஓனர் வரதுக்கு முன்னாடி எஸ் ஆயிட்டாங்க. இப்போ இவரு உள்ளுக்குள்ள வந்து பார்க்கும்போது டிவில ஹீரோயின் போட்டோவை போட்டு வாண்டடு, இந்த லேடியை எங்க பார்த்தாலும் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட் ஓடிட்டு இருக்கு. இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. தாடிக்காரனை இந்த லேடி போலீஸும் பாஸும் விசாரிக்கும் போது, ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. நீ எதுக்காக எட்வினை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும், அந்த புருஷங்காரன் இறந்து போனதுக்கு அப்புறமா நான் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்குள்ள இந்த எட்வின் வந்துட்டு அந்த பொண்ணை தப்பா போட்டோலாம் எடுத்தான், அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இந்த விஷயத்தை பத்தி நாங்க வந்துட்டு அந்த கஃபேன்லாம் ரெடி பண்றாங்க பாத்தீங்களா, அந்த ஆபீஸ்ல வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது சண்டை வந்து நான் தான் தெரியாம அடிச்சு கொலை பண்ணிட்டேன், கோவத்துல கொலை பண்ணிட்டோம், டெட் பாடியை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம அந்த சவப்பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி விட்டேன், இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது, இல்ல நீ போய் சொல்ற, உண்மையை சொல்லு அப்படின்னும் போது பாஸ் லேடி போலீஸ வெளியே கூட்டிட்டு போயிட்டு அவனே ஒத்துக்கிறான், இந்த கேஸை சிம்பிளா முடிச்சிட்டு போறதை விட்டு நீ எதுக்காக நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல இவன் போய் சொல்றான், இவன் சொன்னதுல உண்மை, அந்த லேடியை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த லேடியை காப்பாத்துதான் பழிய தான் பேர்ல ஏத்துக்கிறான், இவன் வந்துட்டு வேற எதுக்காகவோ போய் சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா படாலும் படாலுடைய தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த தூரமா இருந்துட்டு அந்த தாத்தா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த தாத்தா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் இவங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த தாத்தா பாத்துட்டாரு. இந்த பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தன்னுடைய பொண்ணை தேடி போகும்போது அந்த கண்டெய்னருக்குள்ள இருந்து 2 பேர் தப்பிச்சு ஓடி இருப்பாங்க, ஒரு பொண்ணு பையன். அவங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எங்களை யாரோ கடத்த பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு தன்னுடைய பொண்ணை தேடி வந்தாங்க, அவங்கள தான் எங்களை காப்பாத்தினாங்க, மத்தவங்களை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது காப்பாத்த முடியல, அதுக்குள்ள எங்களை யாரு கடத்தினாங்களோ அவங்க அங்க வரும்போது அந்த லேடி தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே யாரு உங்களை காப்பாத்தினாங்க அவங்கள வரைஞ்சு காமிக்க முடியுமான்னு கேட்கும்
கேட்கும்போது இவங்களுக்கு நல்லாவே வரைய தெரியும் போல ஹீரோயினை வரைஞ்சு காமிக்க, இந்த லேடி தான் உங்களை காப்பாத்தினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்றாங்க. அவங்க எதுக்காக அங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணை தேடி வந்தாங்க அப்படின்னு. இப்பதான் இந்த லேடி போலீஸ்க்கும் பாஸ்க்கும் புரியுது, இந்த மாதிரி தன்னுடைய பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க போல, அதனால தான் இந்த லேடி சுத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு பொண்ணை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமே இவங்க 2 பேருக்கும் இப்பதான் தெரிய வருது. இது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியுடைய டீடைலையும் இந்த பசங்க சொல்லும் போது அந்த கம்பெனியுடைய ஓனர் படாலும் படாலுடைய தங்கச்சியும் தான் 2 பேருடைய வீடு, அதுக்கப்புறமா அந்த கம்பெனில போயிட்டு சோதனை போடலாம், அங்க இருந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு தேடுறாங்க. தேடி பார்க்கும்போது இவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபைலு, பென்டிரைவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கிடைக்குது. முக்கியமான லேப்டாப்பை மட்டும் காணுமா. படால் இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாகிறாரு. இதுக்கு நடுவுல தங்கச்சிக்காரி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த தங்கச்சியை ஃபாலோ பண்ணி அந்த தங்கச்சி தனியா இருக்கும் போது அவளை அட்டாக் பண்ணி கடத்திட்டாங்க. கடத்தி கட்டி போட்டு வச்சிருக்காங்க காருக்குள்ள. இதே டைம்ல இந்த அண்ணன்காரன் கால் பண்ணிட்டே இருக்கும் போது உன்னுடைய தங்கச்சி என்கிட்ட தான் இருக்கா, இந்த மாதிரி என் பொண்ணை காணோம், என் பொண்ணை கடத்தினது நீயா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட், ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணை கூட்டிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு உன்னுடைய தங்கச்சியை வாங்கிட்டு போயிடு, இல்ல அப்படின்னா உன் தங்கச்சி கிடைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இந்த பக்கம் இந்த லேடி போலீஸ் சோதனை போட்டாங்க பாத்தீங்களா, நிறைய விஷயம் கிடைச்சிருக்கும். முக்கியமான லேப்டாப் மட்டும் கிடைக்கல, ஒரு பென்டிரைவ் மற்ற விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கும். இப்போ அந்த ஃபைலு அதுக்கப்புறமா இந்த பென்டிரைவ் போட்டு பார்க்கும்போது பென்டிரைவ்ல பிட்டு படம் மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்ன அப்படின்னா ஒரு 4-5 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு பொண்ணை நாசம் பண்ணி கொலை பண்றாங்க. அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. என்ன கருமையா இது, இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க இருக்க அந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆளு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோலாம் யாரும் மோஸ்ட்லி சேல் பண்ண மாட்டாங்க, ட்ரேட் பண்ண தான் வாய்ப்பு இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பண்றேன், அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன், நீயும் இதே போல பண்ணி வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணிக்க தான் வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா சேல் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த லேடி போலீஸ்க்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா, எட்வின் நினைக்கிறேன், இந்த எட்வினுடைய கேஸ்லயும் இதே போல ஒரு வீடியோ இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஹீரோயினுடைய பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ கேட்டு கடத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வீடியோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, அந்த 2 விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் தேடி அலையறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. இப்போ எட்வினுடைய பழைய கேஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியே எட்வின் வந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ்ல இந்த பாஸ் விசாரிக்கவே இல்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லையா. இப்போ இந்த விஷயத்தை பத்தி பாஸ் கிட்ட கேட்கும்போது எந்த விதமான ப்ரூஃபுமே இல்ல, அவனுக்கு எதிராக எந்த ப்ரூஃபுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க எட்வினுடைய அம்மாக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும், அதுக்குன்ட்டு ஒரு கேஸை கூட ஒழுங்கா விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருமா, நீ வேற ஒரு ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்க, அந்த கேஸை மட்டும் பாரு, மத்த எல்லா கேஸையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த லேடி போலீஸ் ஒரு சீஃபுக்கு கால் பண்றாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி எல்லாமே சொல்லி, நான் இப்போ எட்வினுடைய அந்த கம்பெனிக்கு போயிட்டு சோதனை போடணும், அதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் பாக்குறேன், இப்போ ஒரு பார்ட்டில இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே பார்ட்டில எட்வினுடைய அம்மா இருக்காங்க. என்னமா இந்த மாதிரி ஒரு கேஸ், உன்னுடைய கம்பெனியை கூட வந்து சோதனை போடணும் அப்படின்னு சொல்றாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க நடக்கிற சம்பவங்களுக்கும் என்னுடைய கம்பெனிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, என்னுடைய கம்பெனி ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அலெக்ஸ காமிக்கிறாங்க. இந்த லேடி போலீஸோட டீம்ல இன்னொரு போலீஸ் இருப்பாரு. அந்த போலீஸ்காரனை போயிட்டு அலெக்ஸ் மீட் பண்ணி, இந்த மாதிரி என் காதலி நிலாவை ஆளக்கானும், இதுக்கு படால் தான் காரணம்னு கேள்விப்பட்டேன், அந்த ஆளை விசாரிங்க, அந்த ஆளை விசாரிச்சிங்க அப்படின்னாலே என் காதலியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது, அப்படியா என் கூட வான்னு கூட்டிட்டு போகும்போது இந்த பையனை அடிச்சு மட்டை பண்ணிட்டு நேரா போயிட்டு படாலையே மீட் பண்றான். இவனுமே படாலுடைய ஆள் போல. இங்க பாருங்க, உங்களுக்காக நான் ஏதேதோ பண்ணிருக்கேன், ஆனா இந்த கேஸ்ல நீங்க வந்துட்டு ஒரு பொண்ணை கடத்துற அளவுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கப்புறமா இந்த கேஸ்ல என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது, அலெக்ஸ வர அடிச்சு காருக்குள்ள தூக்கிட்டு வந்திருக்கேன், இல்ல அப்படின்னா அவன் நேரா போயிட்டு அந்த லேடி போலீஸை மீட் பண்ணிருந்தான் அப்படின்னா அவ்வளவுதான் கதையே கந்தலு அப்படின்னும் போது, அட பைத்தியம் முடிச்சு வெட்டிக்கிளி, அதுக்காக அவன் அடிச்சு மட்டை பண்ணுவியா, இது கொஞ்சம் பெரிய விஷயம், இதை எப்படி நான் சமாளிக்க போறேன், நீ பண்ண மெஸ்ஸ நீ தான் சமாளிக்கணும், இதை மட்டும் நீ ஹேண்டில் பண்ணல அப்படின்னா உன்னுடைய குடும்பத்தையே நான் காலி பண்ணுவேன் அப்படின்னும் போது, இப்ப இந்த போலீஸ்காரனுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தங்கச்சிக்காரியை கடத்திட்டு போகும்போது போலீஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னோட பின்னாடி படுத்துக்கிட்டு, நீ வண்டியை ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் செக் போஸ்ட்லாம் தாண்டி ஏதோ காட்டுக்குள்ள போகும்போது தங்கச்சிக்காரி தப்பிச்சிட்டா. இப்போ தங்கச்சிக்காரியை தேடி போகும்போது ஹீரோயினுக்கும் தங்கச்சிக்காரிக்கும் சரியான சண்டை. சண்டையோடைய முடிவுல கன் பாயிண்ட்ல ஹீரோயினை புடிச்சு வச்சுக்கிட்டு, என்னையே மட்ட பண்ண பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது, அப்ப யாரோ தங்கச்சிக்காரிய ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம தாத்தா தான். யோ நீயா, நீ எதுக்கியா அநியாயமா இவளை ஷூட் பண்ணி கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் கொலை பண்ணல அப்படின்னா உன்னை அந்த பொண்ணு கொலை பண்ணிருப்பா, நான் உன்னை காப்பாத்திருக்கேன், உனக்கு உயிர் கொடுத்திருக்கேன்
இருக்கேன் அப்படின்னும் போது இவ தான் என்னுடைய பொண்ணை எங்கேயோ கடத்தி வச்சிருக்கா, இப்போ என் பொண்ணு எங்க போனா அப்படின்னே தெரியல, என்னுடைய பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன், இப்போ இவளே இறந்து போயிட்டா அப்படின்னா என் பொண்ணை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானு அண்ணங்காரன் கிட்ட பேசினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல இப்போ இந்த தாத்தாவும் யோசிக்கிறாரு, இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், நம்ம ஏதாவது பிளான் பண்ணலாம், உன்னுடைய தங்கச்சி வேணும் அப்படின்னா உன் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஒரு டிமாண்ட் வைக்கலாம், ஏதாவது பிளான் பண்ணலாம், யோசி யோசி அப்படின்னும் போது முதல்ல இந்த டெட் பாடியை இங்கேயே அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணும்போது கூட நம்ம ஹீரோயினுக்கு டெட் பாடி பேசுதெல்லாம் கேட்கும் இல்லையா, ஐ மீன் அதை அவங்க இமேஜினேஷன் பண்ணிப்பாங்க. உனக்கு வந்துட்டு உன்னுடைய பொண்ணு கிடைக்க வாய்ப்பே கிடையாது, உன் பொண்ணு சாவ போறா அப்படின்னும் போது வாய மூடு, நீயே செத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை இங்க இருந்து புதைச்சிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயினுடைய பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் எங்கேயோ அந்த ஃப்ரெண்டோடைய வீட்டுல இருக்கான். இந்த பையனுக்கு சுகர் போல அடிக்கடிக்க இன்சுலின் போட்டுக்கணும், அதுக்கான அலாரம் அடிக்குது. ஆனா இன்சுலினே இல்ல, நம்மளே கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வெளியே கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த தாத்தாவும் வந்து அந்த பார்களை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, நீ தான் படாலுடைய தங்கச்சியா ஆக்ட் பண்ண போற, எங்க கூட மட்டும் வந்தா போதும், மத்த எல்லாமே நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னும் போது, அடி பாவி என்ன வந்துட்டு ஒரு தற்கொலை மிஷின் கூட்டிட்டு போ பாக்குறியா, என்னால முடியவே முடியாது அப்படின்னும் போது ஹீரோயின் கெஞ்சுறாங்க, உன்னுடைய உடல் அமைப்புக்கும் அந்த பொண்ணுக்கும் பக்காவா செட் ஆகும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, என் பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது, சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆனா என் உயிரை மட்டும் காப்பாத்திருங்க அப்படின்றாங்க. நடுவுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மிஸ் பண்ணிட்ட மக்களே, என்ன அப்படின்னா படால் வந்துட்டு ஒரு பெரிய தலைக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இதுக்கப்புறமா அந்த வீடியோ ப்ரூஃபை என்னால தேடிலாம் அலைய முடியாது, நம்ம வந்துட்டு இதை அப்படியே நிப்பாட்டிக்கலாம், இதுக்கப்புறமா நீயே உன் விஷயத்த பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருப்பாரு. இந்த பெரிய தலை வந்துட்டு போயிட்டு ஒரு லேப்டாப்பை போட்டு பார்க்கும்போது லேப்டாப்ல ஒரு வீடியோ பிளே ஆகுது. இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு பொண்ணை ஏதோ பண்ணி கொலை பண்ண பாக்குறாங்க. அந்த பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணி கொலை பண்ண பாக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம அங்க எல்லாருமே மாஸ்க் போட்டிருப்பாங்க. அதுல இருக்க ஒரு மாஸ்கை தட்டி விடும்போது அதுல இந்த பெரிய தலை ஒரு ஆளா இருக்காரு. இந்த வீடியோல இந்த பெரிய தலையுடைய ஃபேஸ் நல்லாவே ரெக்கார்டா இருக்கு. இந்த வீடியோவை தான் பெரிய தலைக்கு அமுச்சு விட்டு எட்வினுடைய வீடியோல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு போல, எட்வினுடைய வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளு தான் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எட்வினுடைய வீடியோவை கண்டுபிடிக்க ஏதேதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த படால் கிட்ட சொல்லி ஹீரோயினுடைய பொண்ணை கடத்த சொன்னது, மத்த எல்லா விஷயத்தையும் பண்ணது இந்த பெரிய தலை தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு 4வது எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினுடைய பொண்ணை காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய பொண்ணை எங்க அடைச்சு வச்சிருக்காங்களோ அதே கண்டெய்னர்ல இப்போ அலெக்ஸையும் கொண்டு வந்து அடைச்சு வைக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரே சந்தோஷமா போச்சு. இப்போ இந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, உங்க அம்மா யாரையோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, அது உண்மையான கேட்கும் போது தெரியல அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம பார்மசிக்கு போயிட்டு எனக்கு இன்சுலின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பா அம்மா யாரும் இல்லையா, பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கான்னு கேட்கும் போது எதுவுமே இல்லன்னு சொல்றான். சரி முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரே ஒரு டோஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்களே போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லும் போது அந்த மோசமான போலீஸ் தான் வராரு. இந்த மாதிரி தாடிக்காரன் எங்க கூட தான் இருக்காரு, நீயும் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீரோனுடைய பையனை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டு இவர் கூடவே கூட்டு போறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா, உனக்கு உன் தங்கச்சி வேணும் அப்படின்னா எனக்கு என் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பேசும்போது இப்போ படால் வந்துட்டு பொண்ணு கூட பேச வைக்கிறான் ஹீரோயினை. ஹீரோயினுக்கு புரியுது நம்ம பொண்ணை இந்த ஆள் தான் கடத்தி வச்சிருக்கான், இன்னொன்னு பொண்ணுக்கு ஒண்ணுமே ஆகல, நம்ம ஏதாவது பண்ணி பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னும் போது நான் கூட்டிட்டு வரேன், என் தங்கச்சி கிட்ட பேசணும் அப்படின்னும் போது நீ நேரா வந்து பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ நேரா ஒரு ஸ்பாட்ல மீட் பண்றாங்க. ஒரு ஓரமா நம்ம தாத்தா கன்னோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கன்னால ஷூட் பண்ணி இவங்களை காப்பாத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படால் இறங்கி வரான். இறங்கி வரும்போது அந்த காரோட பொண்ணை லாக் பண்ணிட்டு வரான். எதுக்காக என் பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்க, என் பொண்ணை வீடு அப்படின்னும் போது என் தங்கச்சியை காமி அப்படின்னும் போது அங்க வந்துட்டு அந்த பார் லேடியை தான் மேக்கப்லாம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருக்கா. நம்ம வந்துட்டு பொண்ணை மாத்திக்க வேணாம், காரை மாத்திக்கலாம், நீ என்னுடைய காரை கொண்டு போ, நான் உன்னுடைய காரை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வரும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு யோசிக்கிறாங்க, என்னடா பிளான் மாறி போச்சே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இதுக்கு நடுவுல நம்ம தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, இவரு அந்த காரு கிட்ட போயிட்டு அந்த பொண்ணை நம்ம ஹீரோயினுடைய பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றாரு. படாலுடைய ஆளு இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். தூரமா இருந்து அவன் தாத்தாவை ஷூட் பண்ண தாத்தா ஸ்பாட் அவுட். இப்போ வந்துட்டு இவரு கூப்பிட்டாரு, படால் தன்னுடைய தங்கச்சியை கூப்பிட்டாரு. அது பார்கள் தானே, தங்கச்சி கிடையாது, அவங்க வரவே இல்லை, சோ ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கார்ல ஏறி கிளம்பிடுறான்.
நம்ம ஹீரோயினால பொண்ணையும் காப்பாற்ற முடியல, கூட்டிட்டு வந்த தாத்தாவும் இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட தான் டெட் பாடி எல்லாம் பேசுமே. இப்ப இந்த தாத்தாவுடைய டெட் பாடி பேச ஆரம்பிக்குது. என்ன மன்னிச்சுக்கோ, உன்னுடைய பொண்ணை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னும் போது இப்ப எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ நேரா போலீஸ் கிட்ட போ, அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெட் பாடி அமைதியாகுது. ஹீரோயினுக்கும் இதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினுடைய பையனை காமிக்கிறாங்க. இந்த போலீஸ் வந்துட்டு நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. தாடிக்காரனும் பையனும் மீட் பண்றாங்க. இதுக்கப்புறமா இந்த பாஸ் வந்துட்டு லேடி போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த கேஸை முடிச்சு விடு, அதான் தாடிக்காரன் எல்லாமே ஒத்துக்கிட்டான் இல்லையா, அதோட கேஸை முடி அப்படின்னும் போது கண்டிப்பா முடியாது. ஒண்ணு என்னுடைய பாதையில கேஸை விசாரிக்க விடுங்க, அப்படி இல்ல அப்படின்னா இந்த கேஸை விட்டு என்ன தூக்கிடுங்க அப்படின்னும் போது ஓகேமா, நான் உன்னை வந்துட்டு இந்த கேஸை விட்டு தூக்குறேன், அடுத்த கேஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். ஆக்சுவலா இந்த ஆன்சரை இவங்க எதிர்பார்க்கவே இல்ல, செமையா கடுப்பாகிறாங்க. இப்போ பாஸ் போயிட்டு தாடிக்காரனை மீட் பண்ணி நீ இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் கேட்கிறேன், உண்மையை சொல்லு அப்படின்னும் போது நான் உண்மையை சொன்னா நீங்க நம்புவீங்க, ஆனா அந்த லேடி போலீஸ் நம்ப வாய்ப்பே கிடையாது அப்படின்னும் போது இப்போ நான் உங்களை கேஸை விட்டு தூக்கிட்டேன், நான் தான் இன்சார்ஜ், நீ சொல்லு என்னால என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு இவர் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன விஷயம்லாம் நமக்கு காமிக்கவே இல்ல. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. லேடி போலீஸ் ஒரு பார்ல வந்து சரகு போட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க இந்த போலீஸ்காரன் வரான். சும்மா பேசிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு என்னமோ அந்த படால் கிட்ட போயிட்டு விசாரிச்சா நமக்கு எல்லாமே புரிய வருமோன்னு ஒரு தோணல் இருக்கு, நம்ம வேணா போயிட்டு படால் கிட்ட விசாரிச்சு பார்க்கலாமான்னு கேட்கும் போது ஏமா உன்னதான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இல்லையா, ஐ மீன் இப்போதைக்கு உன் கையில கேஸ் கிடையாது, நீ போயிட்டு விசாரிக்கிறது அவ்வளவு நல்லதா இருக்காது அப்படின்னு சொல்லும் போது நீ வரல அப்படின்னா பரவாயில்ல, நான் தனியா போயிட்டு விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு போறாங்க. பின்னாடியே இந்த போலீஸ்காரன் போயிட்டு எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான், நீ போகாத, அது கரெக்டா இருக்காது, அவன் மோசமானவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி இந்த பொண்ணை போக விடாம பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போச்சு, நீ வரல அப்படின்னா சும்மாரு, என்னையா தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப ட்ரை பண்ணும்போது இவங்களை அடிச்சு மட்டை பண்ணிடலாம், இல்லனா இவங்க கண்டிப்பா போயிட்டு அந்த படால மீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அடிக்க பாயும் போது இவங்களும் செமையா சண்டை போடுறாங்க, மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டையுடைய முடிவுல அங்க ஏதோ ஷார்ப்பா இருக்கும், அதை தூக்கி ஓங்கி ஒரே சொருவு கழுத்துல சொருவ இவன் இறந்தே போயிட்டான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் தாடிக்காரன் இந்த போலீஸ் கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு போல, நீ கிளம்பலாம், போகும்போது இந்த பையனை கூடவே கூட்டிட்டு போ, எல்லாமே ஓகே தான், ஆனா கோர்ட்டுக்கு வந்து நீ இந்த எல்லா உண்மையும் சொல்லணும், அப்பதான் என்னால உன்னை காப்பாற்ற முடியும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் வந்துட்டு பிளம்ம மீட் பண்ணும், ஹீரோயினை மீட் பண்ணி அவங்க வாயால எல்லாமே கேட்கணும், அவங்களும் இதே உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு தாடிக்காரன் பையனை கூட்டிட்டு கிளம்புறான். ஆனாலும் தாடிக்காரன் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு போலீஸ் கிட்ட சொல்லி நீ இந்த தாடிக்காரனை ஃபாலோ பண்ணு, இவன் எங்கெல்லாம் போறான் எங்கெல்லாம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிப்புலயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த லேடி போலீஸ் கால் பண்றாங்க, நான் இந்த ஆளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னும் போது டீமா கிளம்பி போறாங்க. எல்லா எவிடன்ஸும் இருக்கு, பக்காவா இந்த பொண்ணை வந்துட்டு கைது பண்றாங்க. கைது பண்ணி கூட்டிட்டு வரும்போது எனக்கு புரியுது நீ டிஃபென்ஸுக்காக தான் கொலை பண்ண, இருந்தாலும் இப்போதைக்கு உன்னை சஸ்பெண்ட் பண்றேன், கூடிய சீக்கிரமே இந்த சஸ்பென்ஷனும் கேன்சல் ஆயிரும், நீ டிஃபென்ஸுக்காக தான் இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம நீ எப்பயுமே சொல்லுவ இல்லையா இந்த கேஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கேஸ் கொஞ்சம் பெரிய கேஸா தான் இருக்கு போல. அந்த வயசான தாத்தாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அண்ட் வந்துட்டு ஒரு இறஞ்சி போன பாடியோடைய ஒரு காரை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது மேபி அந்த வக்கீலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். எல்லாமே விசாரணை போயிட்டு இருக்கு, பாப்போம் இந்த கேஸ் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே எல்லாமே இந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கும் போது தாடிக்காரனும் பையனும் வீட்டுக்கு போறாங்க. ஹப்பாடா ஒரு வழியா வந்துட்டியா, உனக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எல்லாமே ஓகே தான், நான் போயிட்டு அந்த லேடி போலீஸ் கிட்ட எல்லாமே சொல்ல போறேன், நமக்கு நம்ம பொண்ணு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது ஏமா இப்ப நீ போன அப்படின்னா உன்னை கண்டிப்பா கைது பண்றாங்க அப்படின்னும் போது எனக்கு கைது பண்ணாலும் பரவாயில்ல, முதல்ல நம்ம பொண்ணை காப்பாத்தணும், என் பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த லேடி போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இவங்க இப்பதான் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. கால் பண்ணி முக்கியமான விஷயமா பேசணும்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த பாஸ் போயிட்டு நம்ம எட்வினுடைய அம்மாவை மீட் பண்றாரு. அந்த தாத்தாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது என்னது தாத்தாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்களா, அவரு எப்போ இந்த ஊருக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏமா அந்த தாத்தாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னேன், இந்த ஊர்ல வச்சு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை, இங்க பாரு உன்னுடைய பையன் எட்வின் வந்துட்டு ஏதோ மோசமான காரியம் பண்ணிருக்கான், அந்த வீடியோ வந்துட்டு பயங்கரமா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு, அந்த வீடியோனாலதான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க, எனக்கு இப்போ என் வேலை ரொம்ப முக்கியம், என் வேலையை நான் காப்பாத்திக்கணும் அப்படின்னா இந்த கேஸை ஒழுங்கா முடிக்கணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, உன் கேவலமான பையன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஒழுங்கா கொடுன்னு கேட்கும் போது இங்க பாருடா என்ன புது
புதுசா நீ வேலையை பத்திலாம் யோசிக்கிற? எவ்வளவு நாளா எனக்கு நீ அசிஸ்டண்டா ஒரு அடிமை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, திடீர்னு வேலை பத்திலாம் பேசுற, போலீஸ்கார மாதிரி பேசுற, உன்னுடைய பழைய விஷயம்லாம் அவுத்து விட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னும் போது இவரால ஒண்ணுமே பண்ண முடியல, கோமாங்க கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே இந்த எட்வினுடைய அம்மாக்கு அலெக்ஸுடைய போன்ல இருந்து கால் வருது. டே எங்கடா போனேன், உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது பார்த்தா படால் பேசுறாரு. உனக்கு உன்னுடைய சொந்தக்கார பையன் உயிரோட வேணும் அப்படின்னா நான் கேட்கிற அமௌண்ட்டை கொண்டு வா, அந்த காசை கொடுத்துட்டு அந்த பையனை கூட்டிட்டு போ அப்படின்னும் போது இவங்களும் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த பையனை எங்கேயோ கட்டி போட்டு வச்சிருக்கான், அந்த பையனை காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. நீ வந்துட்டு தேவையில்லாம போலீஸ் கேஸ்ன்னு போயிட்டு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்ட, நான் கிளம்ப போறேன், நீ மாட்டிக்கிட்டு சாவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் அந்த காசோட கிளம்புறாரு. வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் லேடி போலீஸை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி என் பொண்ணை காணோம், என் பொண்ணை கண்டுபிடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் எல்லா உண்மையும் கிட்ட சொல்றேன், எல்லா எவிடன்ஸும் கொடுக்குறேன் அப்படின்னும் போது என்னால இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இப்போ நான் சஸ்பென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொலையை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பயாச்சும் உனக்கு புரியுதா, நம்ம உயிரை விட நமக்கு மத்தவங்க உயிர் முக்கியமே கிடையாதுன்னு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சிம்பாலிக்கா சொல்ல ட்ரை பண்றாங்க. என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னும் போது தயவு செஞ்சு நீ ஹெல்ப் பண்ணு, இந்த எட்வினுடைய கேஸ்ல இருந்து இப்போ என்னுடைய பொண்ணுடைய கேஸ் வரைக்கும் எல்லாமே தனியா போயிட்டு நான் ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணி எதுவுமே வேலைக்கே ஆகல, நான் தான் கடைசியில பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன், நீ இப்போ வேலையில இல்லனா கூட பரவாயில்ல எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னும் போது நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயினும் லேடி போலீஸும் நேரா படாலுடைய வீட்டுக்கு போறாங்க. கன் பாயிண்ட்ல அந்த ஆளை புடிச்சு வச்சுக்கிட்டு எங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன் பொண்ணு சேஃபா இருக்கா, சொல்ல போனா தாடிக்காரன் உன்னுடைய பையன், இவங்களை விட உன் பொண்ணு ரொம்ப சேஃபா இருக்கா அப்படின்னும் போது அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு புரியுது. உடனே வண்டி எடுத்துக்கிட்டு அவங்கள காப்பாத்தலாம், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்குள்ள லேடி போலீஸ் படால வந்துட்டு கைது பண்ணி ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு எங்கேயோ லாக் பண்ணிட்டு இந்த ஆளுடைய பேக்ல என்ன விஷயம்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது நிறைய பணம் இருக்கு, அதுக்கப்புறம் கேசட் நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாமே செக் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல அந்த குட்டி பையன் ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்கான். அங்க ஒரு ஆளு கன்னோட வரான். இந்த விஷயம் வந்துட்டு தாடிக்காரனுக்கும் நல்லாவே புரியுது. இதோட 5வது எபிசோட் முடியுது. 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே தாடிக்காரனுக்கும் அந்த அடியாளுக்கும் சரியான சண்டை. இவங்க மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அல்ல தாடிக்காரனுக்கு கொண்டடிலாம் படுது. கடைசியா சண்டையோடைய முடிவுல அந்த அடியாளு அங்கிருந்து தப்பிச்சு ஓடியே போயிட்டான். இப்போ ஹீரோயின் இங்க வேகமா வந்து பாக்குறாங்க. வந்து பார்க்கும்போது போலீஸ்லாம் வந்துட்டாங்க. நம்ம தாடிக்காரனை கொஞ்சம் ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. தாடிக்காரன் ஹீரோயினை தூரமா வந்து பார்த்துட்டு உள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சிட்டு போக ஹீரோயின் மறுபடியும் திரும்பி அந்த காட்டேஜுக்கே வந்து என் பொண்ணு வேணும், என் பொண்ணை இவன் கடத்தி வச்சிருக்கான், நான் உன் தங்கச்சியை ஒண்ணுமே பண்ணல, நான் உன் தங்கச்சியை கொலை பண்ணல, நீ எதுக்காக என் பொண்ணை பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லேடி போலீஸ் கேக்குறாங்க அந்த தங்கச்சிக்காரி என்னாச்சுன்னு கேட்கும்போது நான் ஒண்ணுமே பண்ணல, அந்த பொண்ணு தப்பிச்சு போக ட்ரை பண்ணா என்னையே கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த தாத்தா தான் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாரு அப்படின்னும் போது தங்கச்சிக்காரி இறந்து போனதுக்கு அப்புறமா இவன் எப்படி உன் பொண்ணை கொடுப்பான், இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்ன ஆனாலும் பொண்ணை கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது ஹீரோயின் வெறியா போயிட்டு அந்த ஆளுடைய மூக்கு மேலேயே ஓங்கி ஒரு போட்டு எங்கடா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வெளியே லேடி போலீஸ் யோசிச்சு பாக்குறாங்க. இந்த ஃபைல்லாம் வந்துட்டு எடுத்து பார்த்திருப்பாங்க. அதுல ஒரு ஃபைல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த படாலுடைய ஒரு ப்ராப்பர்ட்டிய அந்த பெரிய தலைக்கு இந்த ஆளு எழுதி கொடுத்திருப்பாரு, வித்திருப்பாரு. அந்த பெரிய தலை யாரு அப்படின்னா இந்த ஊருடைய கவர்னர் கேண்டிடேட், ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு பெரிய ஆளு, நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல அந்த ஆளு வின் பண்ண எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ லேடி போலீஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த ஆளு சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயுமே செக் பண்ணி பார்த்தாச்சு, உன்னுடைய பொண்ணை கண்டுபிடிக்க முடியல, வேற யாரையும் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு என்னமோ இந்த பெரிய தலையோடைய இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம வேணா அங்க போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படாலும் இந்த லேடி போலீஸும் கார்ல வராங்க. ஹீரோயின் பைக்ல கிளம்புறாங்க. இப்போ இவங்க போயிட்டு படால மட்டும் கார்ல கட்டி போட்டு இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு பொண்ணை தேடி போகும்போது இதுக்கு நடுவுல இந்த படாலுடைய அடியாள் வந்துட்டான். வந்தவன் படால காப்பாத்திட்டு அவனும் உள்ளுக்குள்ள போறான், படாலும் உள்ளுக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோயினும் லேடி போலீஸும் தனித்தனியா பிரிஞ்சு அந்த பில்டிங் முழுக்க பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஒரு வழியா பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. அதே டைம்ல படாலும் இன்னொரு அடியாளும் வந்துட்டாங்க. அந்த அடியாள் வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டான். நல்லதா போச்சு, என் தங்கச்சியை நீ கொலை பண்ண இல்லையா, உன் கண்ணுக்கு முன்னாடியே உன் பொண்ணை நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு போது ஹீரோயின் வேணா அப்படின்றாங்க. இப்ப அந்த அடியாளுடைய கையை கடிச்சு விட்டு அந்த ஆளை போட்டு பொண்ணை காப்பாத்தலான்னு பார்க்கும்போது படாலு கத்தியை வச்சு ஹீரோயினுடைய வயிற்றுலயே குத்துறான். ஆனா ஹீரோயின் கையில கன் வச்சிருப்பாங்க. அந்த கன்னை வச்சு இந்த ஆளை ஷூட் பண்ணிட்டு பொண்ணை காப்பாத்தி வெளியே கொண்டு வராங்க. இதே டைம்ல லேடி போலீஸை காமிக்கிறாங்க. இவங்க உள்ளுக்குள்ள வந்துகிட்டு இருக்கும் போது அடியாளு பின்னாடி வரான். நம்ம லேடி போலீஸ் சீஃபுக்கு லொகேஷன் அனுப்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது சிக்னலே கிடைக்கல. அப்ப இந்த அடியாள் பார்த்துட்டான். இவன் ஷூட் பண்ண அவங்க ஷூட் பண்ண மாத்தி ஷூட் பண்ணிட்டு இறந்தே போறாங்க. இப்போ ஹீரோயினும் பொண்ணும் தப்பிச்சு வெளியே வரும்போது
பார்க்கும்போது படாலுடைய உடம்புல ஒரு குண்டு தான் பாஞ்சிருக்கும். அப்பயும் இருந்தாலும் சும்மா விடாம இன்னும் சாவல போல பின்னாடியே வந்து ஹீரோயின் அடிச்சு கீழே தள்ளி விட்டு அவங்களுக்கு மேல ஏறி உட்காந்து ஒரு கத்தியை குத்திருப்பாரு. அந்த கத்திய வயிற்றுல இருந்து புடுங்கி மறுபடியும் குத்தலான்னு பார்க்கும்போது பொண்ணு தான் வந்து இவருடைய மண்டையிலே அடிச்சு அம்மாவை காப்பாத்துறா. இப்போ அம்மாக்காரி ஹீரோயின் அந்த கட்டையை புடுங்கி படாலுடைய மண்டையிலே அடிச்சு அந்த ஆளை கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டு பொண்ணை பார்த்து என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு போது அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, ப்ளீட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு போது இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. எட்வினுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க யாருக்கும் தெரியாம போட்டோக்கு பின்னாடி ஒரு லாக்கர் வச்சிருக்காங்க. அங்கிருந்து ஒரு பென்ட்ரைவ் எடுத்து போட்டு பார்க்கும்போது அந்த பென்ட்ரைவ்ல தான் இந்த கவர்னருடைய அந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழு வீடியோ இருக்கு. இவங்க தான் அந்த கவர்னரை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த கம்பெனியை வந்துட்டு பயங்கரமா காப்பாற்றணும், நம்ம கிட்டே இந்த கம்பெனி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பயங்கரமான ஒரு பவரான ஆளை மடக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்னரை மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பையன் காணாம போயிட்டானே அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த கவர்னர் மூலியமா. இதுல இவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய பையன் கூட இதே போல ஒரு கேவலமான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரியாது போல. இப்போ ஹீரோயினை காப்பாத்தினதுக்கு அப்புறமா அந்த 3 டெட் பாடி மொத்தமா 4 பேரு காணாம போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த 4 பேர்ல ஒருத்தருடைய டெட் பாடி வந்துட்டு எட்வின் அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க. மத்த 3 பேருடைய டெட் பாடியுமே இந்த கவர்னருக்கு சொந்தமான லேண்டு இந்த பொண்ணை காப்பாத்தினாங்க பாத்தீங்களா, அங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த வீடியோவையும் பார்த்துட்டு கவர்னரை கைது பண்ண போலீஸ் வரும்போது இதை கவர்னர் பார்த்துட்டு இவர் கவர்னராகவே ஆயிட்டு இருக்காரு. கவர்னர் மாளிகைக்கே போலீஸ் வந்துகிட்டு இருக்கும் போது இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தற்கொலை பண்ணி இறந்து போறாரு. கடைசியா அந்த 3 பேருடைய டெட் பாடியும் அடக்கம் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வயசானவருடைய டெட் பாடியை அடக்கம் பண்ணிட்டு அப்படியே அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினால நடக்க முடியல போல, செமையா காயம்பட்டுக்கு வீல் சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினுடைய பொண்ணு அந்த பையனும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்படி மறுபடியும் ஹீரோயின் எப்படியோ பிளான் பண்ணி தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த செகண்ட் சீசனையும் முடிக்கிறாங்க மக்களே.